நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு ஓராண்டு பலன், ஒவ்வொரு லக்னத்திற்கும் எப்பேற்பட்ட பலன்களை கிரகங்கள் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இது ஒரு வித்தியாசமான ஒரு பதிவுங்க. இது வரைக்கும் ராசி அப்படித்தான் சொல்லியிருக்கோம், ராசியை மையமாக வச்சு தான் சொல்லியிருக்கோம். இப்போ லக்னத்தை மையமாக வச்சு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். வாங்க, நாம் இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பை பற்றி பேச போகிறோம். அதாவது இது நாள் வரைக்கும் நம்ம ராசி பலனை தான், ராசியை மையமாக வச்சு தான் பலனை சொல்லிட்டும் வரோம். இப்போ இந்த எபிசோடில் லக்னத்தை மையமாக வச்சு பலனை சொல்ல போகிறோம். அதாவது ராசி எல்லாருக்கும் தெரியும், நட்சத்திரம் தெரியும், ஆனால் லக்னம் என்னான்னு தெரியாது. உங்கள் ஜாதகத்தை பாருங்கள், லான்னு போட்டிருக்கோம். லான்னு போட்டால் அது உங்களுடைய லக்னம், அதுதான் உங்கள் லக்னம். அந்த லக்ன பலனை வச்சு தான் பெருவாரியாக ஜோதிடர்கள் லக்ன பலனை வச்சு தான் பலனை சொல்லிகிட்ருக்கோம். இது ராசி என்பது உடல், லக்னம் என்பது உயிர். அதனால் இது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப இதில் எது சிறந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா ராசியை காட்டிலும் லக்னம் தான் சிறந்தது. லக்ன பலன் தான் பிரதானமான ஒரு பலன். இப்போ நம்ம ராசிக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ மேஷ ராசிக்கு பலன் சொல்கிறோம் அப்படின்னா, அந்த ராசிக்கு சொல்கிறதை காட்டிலும் லக்னம் ராசி ஒன்று இருக்கும், லக்னம் ஒன்று இருக்கும், ஒத்துருக்கும். ரெண்டும் ஒன்றா வர்றது கஷ்டம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா கடக ராசி அப்படின்னா, கடக ராசிக்கு அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு, பிரச்சனையான காலம்னு சொல்லுவோம். ஆனால் அதுவே அவர் மேஷ லக்னத்தில் பிறந்திருப்பார். அப்போ மேஷ லக்னத்துக்கு சனி 11ல் நல்லா இருக்கார், அப்போ நல்லது செய்வார். அப்போ அவருக்கு அந்த ராசி பலன் சொல்லணும் பார்த்திங்களா. அஷ்டமத்து சனி இருந்த போதிலும் இந்த 11ல் இருக்கிற சனி ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா அவர் அஷ்டமத்து சனி பலனை விட 11ல் லாபத்தில் இருக்க சனியினுடைய பலன் தான் தூக்கலாம் அதிகமாக நல்லா இருக்கும். அப்போ சிறந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா லக்னம் பலன்கள் தான் பிரதானம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வருட கிரகங்களை மையமாக வச்சு தான் நம்ம பலனை சொல்ல முடியும். சனி 2.5 வருஷம் ஒரு ராசியில் இருப்பார், குரு பகவான் 1 வருஷம் இருப்பார், ராகு கேதுக்கள் 1 ஆண்டு ஒரு கட்டத்தில் இருப்பாங்க. இவங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ராகு கேதுவை தவிர்த்து இந்த குரு சனி வக்ரமாகும் காலங்களும் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம பெருவாரியாக அந்த கட்டத்தில் இருக்கும் பொழுது என்ன பலனை தருகிறார் அந்த கிரகம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம். இப்போ தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஓராண்டு பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மிதுன லக்னம் 3வது லக்னம், காலபுருஷனுக்கு 3வது ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. லக்னம், நம்ம லக்ன பலன் தான் நம்ம சொல்ல போகிறோம். புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்போ இந்த மிதுன லக்னத்துக்கு இந்த குரோதி ஆண்டு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல குரு பகவானை எடுத்துக்கலாம். குரு பகவானை எடுத்திங்கன்னு சொன்னால் 12ஆம் இடத்துல இருக்கார். 12ல் குரு இருக்கலாமா? இருக்கிறார். 12ல் இருந்தால் சுப செலவு இருக்கும், வெளிநாட்டு பயணம் இருக்கும். இவர் யாருன்னா 7க்குடையவர் இல்லையா, 12ல் இருக்கார். 10க்குடையவரும் 12ல் இருக்கார். அப்போ பார்த்திங்கன்னா இவர் வெளிநாட்டுக்கு, இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். வேலைக்காக முயற்சி பண்ணாலும் சரி, உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணாலும் சரி, கண்டிப்பாக அனுகூலத்தை தரும். 12ஆம் இடம் அப்படின்னா செலவினங்கள் செய்யக்கூடிய இடம், சுப செலவுகள் ஏற்படுத்துவார். அயன சயன போகம், மோட்சஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அப்போது நல்லா தான் இருக்குது. குரு பார்வை அப்படின்னா 4ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். 4ஆம் இடத்துல கேது இருக்கிறார். குரு பார்க்காமல் போனால் அந்த 4ஆம் இடம் பாழ்னு சொல்லணும். அப்போ குரு பார்க்குறார் அப்படின்னா இந்த ஆண்டு முழுவதும்
சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது. இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுகவாசியாக இருக்க போகிறீர்கள். தாய் வழி சொந்தங்கள் அனுகூலமாக இருப்பார்கள். அது மட்டும் இல்லை, படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. உயர்கல்வி படிக்க வைக்கணுமா, நல்லா உங்கள் சக்திக்கு மீறி நல்லா படிக்க வைப்பீங்க, நல்லா படிப்பாங்க. வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக பொழப்பு அருமையாக போகும். நல்ல சவாரி கிடைக்கும், நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். சொத்து பத்து வாங்கக்கூடியவர்கள், அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவர்கள் கண்டிப்பாக பண்ணலாம். இந்த ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம். பள்ளிக்கூடங்கள், பள்ளி நிறுவனங்கள், அதாவது கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். நல்லா படிப்பாங்க. ஏன்னா 4ஆம் இடம் கல்வி ஸ்தானம் இல்லையா. அடுத்தது அந்த குரு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடத்தை குரு பார்த்தால் சிறப்பு தான். முதல்ல ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்த குரு பார்க்குறாருன்னா ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருக்கும். கடன் இருக்கும், கடன் கழுத்தை முறிக்காது. ஓரளவுக்கு இஎம்ஐ கட்ட முடியும். உடல் ஓரளவுக்கு ஆரோக்கியத்தை தரும், எந்த பிரச்சனையும் வராது. தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா 4ஆம் இடம் சுகஸ்தானம், 6ஆம் இடம் ஆரோக்கியஸ்தானம். ஆரோக்கியமாகவே இருப்பீங்க. எதிரிகளால் எந்த ஒரு தொல்லையும் இருக்காது. வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். இந்த குரு பகவான் உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பார். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 8ஆம் இடத்தை குரு பார்க்குறார். குரு 12ல் தான் இருக்கார். பார்வை பலம் 4ஆம் இடத்து குரு பார்க்குறது சிறப்பு. சொத்து பத்து வாங்க, வண்டி வாகனங்கள் வாங்க, பிள்ளைகளை கல்விக்காக செலவு செய்ய, தாய் வழி சொந்தங்கள் அனுகூலம், இப்படி சொல்லலாமா ஒழியோ. மற்றபடி 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தேடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். குரு பொறுத்தவரையிலையும் குரு இந்த லக்னத்துக்கு ஸ்தான பலம் சரியில்லை. பார்வை பலமும் பெருசாக 4ஆம் இடத்தை மட்டும்தான் சிறப்பாக பார்க்க போகிறார். மற்ற இடத்த பார்த்தாலும் 6, 8ங்கிறது ஒரு பெரிய முக்கியமான இடம் இல்லையே. சரி, இப்போ குரு முடிஞ்சது. இப்போ ராகுவை பார்க்கலாமா. 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். 10ல் ஒரு பாம்பாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போது பாவி இல்லைனாலும் பாம்பே இருக்குது. ராகு அதுவும் கேது இருந்தால் தான் இருக்கிறத சுருக்குவார். ஆனால் ராகு இருக்கிறத விரிவாக்கம் பண்ணுவார், எக்ஸ்டெண்ட் பண்ணுவார். அப்போது பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார். அப்போ தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் தொழில் பெரிய லெவலில் ஆரம்பிப்பீங்க. ஒரு 10 லட்ச ரூபா போட்டு தொழில் ஆரம்பிக்கலாம்னு எதிர்பார்ப்பீங்க. ஆனால் கட்சியில் அது 30 லட்ச ரூபாய்க்கு கொண்டு விட்டு கடன் கேட்பீங்க. கேட்ட இடத்துல கடன் கிடச்சிடும். அந்த கடனை வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் அபிவிருத்தி ஆகும். அப்போ தொழிலில் இன்வால்மெண்ட்டோட ஈடுபாட்டோடு நீங்கள் இருப்பீங்க. கண்டிப்பாக பிஸியாக இருப்பீங்க. 10ல் பாம்புன்னா பிஸி தானே. அப்போது கண்டிப்பாக நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரும். எதிர்பார்ப்பை விட இரட்டிப்பு வருமானம் வரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் குறை கிடையாது. மேன்மையான காலங்கள். அதாவது ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்க, இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறவங்க, இல்லை டிரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறவங்க, எதற்காக காத்திருக்கிறீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும். செல்வாக்கை பெறுவீர்கள். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும். வேலை பார்க்குற இடத்துல நல்லா வேலை பார்க்குறாரு, அவர் அடிஷ்னலாக இன்னொரு சிட்டி சேர்த்து பார்க்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஒரு கூடுதல் பொறுப்பு வந்தால் அப்போ நிர்வாகத்தில் நல்ல பேர், இப்போ ரெமுனரேஷனும் கிடைக்கும் இல்லையா. இப்படி ராகு பகவான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதுவும் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். கண்டிப்பாக அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. ஏற்கனவே நான் வெளிநாட்டில் வேலை பார்க்குறேங்க, இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும். அங்கேருந்து இன்னொரு அந்நிய நாட்டுக்கு இன்னும் போகணும். இப்படி அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. 10ல் ராகு இருக்க நீங்கள் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குரோதி ஆண்டு தொழிலில் ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி சம்பாத்தியத்தை கண்டிப்பாக தருவார். உங்கள் திருப்தியை தாண்டி கிடைக்கும். நீங்கள் ₹1 எதிர்பார்க்குற இடத்துல ₹2 கிடைச்சா வாழாமீங்களா, அதுபோல் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் அலைச்சல் இருக்கும். ஆனால் அதுக்கு தகுந்த சந்தோஷம் இருக்கும். மேலதிகாரி சக ஊழியருடைய பாராட்டுதல்கள் கிடைக்கும். நிர்வாக தரப்பில் பாராட்டுதல்கள் கிடைக்கும். சரி,
இப்போ கேது 4ல் இருக்கார். பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க, உயர்கல்வி படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க. குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகம்னு சொல்லுவாங்க. அது இருந்தாலும் ஒன்றும் பெருசாக மற்ற ஆஸ்பெக்ட்லாம் ஒரு சுமாராக இருக்கிறதால ஒன்றும் பெருசாக அந்த கோடீஸ்வர யோகம்லாம் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. சரியா? அடுத்தது சனி பகவானை எடுத்துக்கலாம். இந்த சனி பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். அப்போது ஓரளவுக்கு உங்களுக்கு சிவகடாட்சம் கண்டிப்பாக உண்டு. தந்தையால் அனுகூலங்கள் உண்டு. தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் உண்டு. தந்தை வழி தொழில் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். இது 9ஆம் இடத்துல பாக்கிய சனின்னு சொல்லுவாங்க. ஓரளவுக்கு நன்மைகள் தான் தரும். இது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தினுடைய அடிப்படையில் அமையிறது. அப்போது போன ஜென்மத்து பலன் நீங்கள் அனுபவிக்கணும்னு விதி இருந்தால் அந்த காலகட்டங்கள் நீங்கள் நல்லா ஷைன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போது பார்வை பலத்தை நம்ம பார்க்கலாம். சனி பார்வை அப்படின்னும் போது உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்குது. 11ஆம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல். அது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். மூத்த சகோதர பாவம், மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். இந்த ப்ரமோஷனுக்காக காத்திருப்பீங்கள்ல, ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் வராது. உங்களுக்கு நீங்கள் வேறு ஒருத்தருக்கு அடுத்தது நீங்கள் தான் நினச்சிட்ருப்பீங்க. இதுக்கு நடுப்புற வேறு ஒருத்தனை தூக்கி அவங்கள போடுவாங்க. அது ஏதோ ஒரு காரணத்தில் அவனுக்கு தான் வருது, உங்களுக்கு அடுத்த வருஷம் தாங்க வரும், இல்லை அடுத்த பேனலில் தான் வரும் அப்படிங்க. அதாவது இந்த 11ஆம் இடத்தை சனி பார்க்குதுன்னா எண்ணிய செயல் ஈடேறாது, சந்தோஷம் அந்தளவுக்கு இருக்காது. ப்ரமோஷன் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்காது. 2வது திருமணத்திற்காக ஒரு சிலர் காத்திருக்கலாம். அந்த 2வது திருமணம் இந்த ஆண்டு தசாபுத்தி அடிப்படை சிறப்பாக இருந்தால் நடக்கும். இல்லைன்னு சொன்னால் திருமணத்துக்கு வாய்ப்புகள் இல்லை. சரி, அடுத்தது சனி பார்வை 3ஆம் இடத்தை பார்க்குது. இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ரொம்ப சண்டை வரும், வெட்டி மடியுவீங்க. சகோதர சகோதரிகள் அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக முடியாது, உங்கள் வீட்டுக்கு அவங்க வரமாட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப கருத்து வேறுபாடு நிறைய இருக்கும். எடுக்கிற முயற்சிகள் காலதாமதமாகும். நீங்கள் குறுகிய தூர பயணம் போனால் கூட அதனால் அனுகூலம் கிடைக்காது. வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டிலேனஸ் இருக்கும். மற்றபடி 3ஆம் இடம் என்பது கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். அடுத்தது இந்த சனி பகவான் 10ஆம் பார்வையாக உங்கள் 6ஆம் இடத்தை பார்க்க போகுது. ரோக சத்ருஸ்தானத்தை பார்க்குறதால நிச்சயமாக உடம்பு பாதிக்கும். உடம்பு பாதித்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும். என்னங்க குரு பார்க்குது, குரு பார்க்கட்டும். இது இவருடைய வேலை இவருடைய கடமையை செய்வார், அது அவருடைய கடமையை அவர் செய்ய போகிறார். அப்போது இவருக்கு கொண்டு போய் மருத்துவமனையில் கொண்டு போய் விடுவார். அவர் மருத்துவமனையிலேருந்து ரிலீஃபாக அது சரியாக்கி வீட்டுக்கு கொண்டாந்து விடுவார் குரு. அவ்வளோதான். அப்போ கண்டிப்பாக நீங்கள் மருத்துவ செலவு நிச்சயமாக இருக்குது. எதிரிகளால் தொல்லைகள் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் ஜெயிக்கிறீங்க. எதிரிகள் தோற்று போயிடுவான், குரு பார்வையில் இருக்குது. இருந்தாலும் எதிரிகளால் தொல்லை இருக்குது. கடன் காட்சிகள் ஒரு சிலருக்கு விழிப்புதுங்க வைத்துவிடும். அதனால் எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ஆண்டு, இந்த குரோதி ஆண்டு, இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு பகவான் ஒருவர் தான் உங்களுக்கு நல்லது செய்ய போகிறார். தொழில் உத்தியோகம் பிரம்மாண்டத்தை தந்து ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுப்பார் ஒழிய மற்றபடி ஓரளவுக்கு மற்ற கிரகங்கள் சனி பகவானும் சரி குரு பகவானும் சரி பெரிய லெவலுக்கு உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பில் இல்லை. அதனால் ஓரளவுக்கு இந்த குரோதி ஆண்டு மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக ஒரு 50% ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆண்டு தான். பெருசாக ரொம்ப எதிர்பார்க்க வேண்டாம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.